வணக்கம் நேயர்களே, இன்றைய சிந்திக்க சேமிக்க நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். கடந்த காலங்களில் நாம் வீட்டு கட்டட காப்புறுதி மற்றும் வீட்டு பொருட்கள் காப்புறுதி, மோட்டார் வாகன காப்புறுதி இவற்றை பற்றியும் இவற்றில் நஷ்ட ஈடுகள் வரும்பொழுது காப்புறுதி ஸ்தாபனங்களிடமிருந்து எவ்வாறு அதனை பெற்றுக்கொள்வது, விண்ணப்ப படிவங்களை எவ்வாறு கவனிக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் சுயாதீன நிதி ஆலோசகர் ராமநாதனோடு நாம் பேசியிருந்தோம். இன்று நாம் ஆயுள் காப்புறுதி தொடர்பாக பேச இருக்கின்றோம். ஏனெனில் இந்த புலம்பெயர் நாடுகளில் அல்லது இந்த ஐரோப்பிய நாடுகளில் ஆயுள் காப்புறுதி ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இந்த ஆயுள் காப்புறுதி தொடர்பாக நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. காரணம், அது ஒரு தேவையற்ற ஒன்று என்று நாங்கள் நினைக்கிறோம், அல்லது எங்களிடம் இருக்கின்ற சேமிப்பு போதுமானது என்று நாங்கள் நினைக்கிறோம், அல்லது எதிர்கால வாழ்வு அது தானாக போய்விடும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த ஐரோப்பிய நாடுகளில் ஆயுள் காப்புறுதியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக பலர் பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது தொடர்பாகவே இன்று நாம் பேச இருக்கின்றோம். சுயாதீன நிதி ஆலோசகர் ராமநாதன் நிலைய கழகத்திற்கு வந்திருக்கின்றார். அவரோடு இது தொடர்பாக பேசுவோம். வணக்கம் ராமண்ணா. வணக்கம். வணக்கம். இந்த ஆயுள் காப்புறுதி பற்றிய விளக்கம் பொதுமக்கள் மத்தியிலே போதுமான அளவு இருக்கிறதா என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. அத்தோடு இந்த ஆயுள் காப்புறுதி ஏன் எங்களுக்கு தேவை? நல்லதொரு கேள்வி. ஆயுள் காப்புறுதி என்பது உங்கள் வாழ்விலே ஒரு அசம்பாவிதம், அதாவது உங்கள் குடும்பத்தினரிலே உழைப்பவருக்கு ஒரு அசம்பாவிதம் மரணம் நடந்துவிட்டால் அதை ஈடு செய்வதற்கு பணம் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த குடும்பத்திற்கு. அதை பெறுவதற்காகத்தான் இந்த ஆயுள் காப்புறுதி பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இந்த நாட்டிலேயும் பல நாடுகளிலும் இருக்கின்றது. சர்வன் உறுப்பினர்கள் இலங்கையில் இப்பொழுது ஆயுள் காப்புறுதி மிகவும் 10 1 பேருக்கு காப்புறுதி இருக்கிறதாக நான் அறிகின்றேன். இப்பொழுது ஒரு ஆர்வம் வந்துவிட்டது, நல்ல ஆர்வம் வந்துவிட்டது. அதிகமான வெளிநாட்டு கம்பெனிகள் அங்கே இருக்கிறபடியால், குறிப்பாக ஏவிவா கூட அங்கே வந்துட்டார்கள். அதில் ஆயுள் காப்புறுதிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். மக்கள் இந்த கஷ்டங்களுக்கு இருக்கிறார்கள். நாங்கள் இங்கே பிரித்தானிய நாட்டில், ஐரோப்பிய நாட்டில் இங்கே குறிப்பிட்டது போல எங்கள் வாழ்க்கை ஒரு இயந்திர வாழ்க்கை. வாகனங்கள் ஓட்டுவது பல மாதிரி பலவித எங்களுக்கு இது உண்ணும் வகைகள், சாப்பாட்டு வகைகள், ஃபாஸ்ட் ஃபுட், பல காரணங்களுக்காக எமது ஆயுள் குறைவா இருக்கு. ஆயுள் பலம் குறைவென்று குறிப்பிட வேண்டும். ஆகவே இந்த நேரங்களில் நாங்கள் இந்த ஆயுள் காப்புறுதி, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் அல்லது லைஃப் அஷூரன்ஸ் நாங்கள் குறிப்பிடுவார்கள், இந்த ஆயுள் காப்புறுதி எடுத்து வைப்பதன் மூலமாக எமது குடும்பத்திற்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை நாங்கள் அங்கே செய்கின்றோம். இந்த ஆயுள் காப்புறுதி என்பது என்ன, இதில் எத்தனை வகைகள் உள்ளன என்பதை பற்றி நாங்கள் இங்கே ஆராயிருக்கின்றோம். ஆயுள் காப்புறுதி நாங்கள் 3ஆக பிரிக்கலாம். ஒன்று ஆயுள் காப்புறுதி என்று குறிப்பிடலாம், அதாவது ஆங்கிலத்திலே ஹோல் ஆஃப் லைஃப் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது ஒரு குறிப்பிட்ட தவணை, அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். மூன்றாவது கடும் நோய்கள் வந்தால் அவற்றுக்குரிய நாங்கள் ஒவ்வொன்றாக ஆராய்வோம். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் இந்த நாட்டில் வசிக்கின்றவர்களோ அல்லது ஐரோப்பிய நாட்டில் வசிக்கின்றவர்கள், அந்த நாடுகள் இருக்கிறவர்கள் ஒரு காப்புறுதி எடுத்து வைப்பது மிக மிக முக்கியமானதாகும். அதோடு இந்த காப்புறுதியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக மக்கள் மத்தியில போதுமான அளவு அறிவு இருக்குதா? இல்லை என்றுதான் குறிப்பிடலாம். என்ன கேட்டால், நீங்கள் ஒரு குடும்பத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு கேட்டால் நீங்கள் கேட்பீர்கள், உங்களிடம் ஆயுள் காப்புறுதி இருக்கின்றதா? இல்லை என்பார்கள். மோட்டார் காப்புறுதி இருக்கின்றதா? ஓம் என்பார்கள். அதே என்று நீங்கள் சற்று ஆராய்ந்தால், மோட்டார் காப்புறுதி எடுக்காவிட்டால், அதாவது வாகன காப்புறுதி நீங்கள் எடுக்காவிட்டால் உங்கள் வாகனத்தை ரோட்ல இறக்க முடியாது. ஆனால் ஆயுள் காப்புறுதி எடுக்காவிட்டால் உங்கள் மனைவியோ அல்லது பிள்ளைகளோ உங்களை கேட்டு கஷ்டப்படுத்த போவதில்லை, கேட்கப்படுற இல்லை. ஆனால் இங்க பண வீதத்தை பார்த்தீங்கன்னு கேட்டால், ஒரு சின்ன உதாரணம், ஒரு 25,000 பவுனுக்குரிய ஒரு மோட்டார் வாங்கி வாங்குறீர்கள். ஒரு 25 வயதுக்குரிய அதுக்குரிய காப்புறுதி வருடாந்த கட்டணம் 1,200 பவுன் குறிப்பிடுறாங்க. பார்ப்போம் 1,200 பார்ப்போம். பார்த்தால் மாசம் 100 பவுனுக்கு நீங்கள் ஒரு 25,000 ஒரு காரையோ அல்லது உங்களோட வாகனத்தை காப்புறுதி செய்கின்றீர்கள். என்ன கேட்டால் கட்டாயம், அது இல்லாட்டி நாளைக்கு ரோட்டிலே ஓட முடியாது. ஆனால் உங்கள் உயிருக்கு நாளைக்கு நடந்தால் அதால் ஏற்படுகின்ற பாதிப்பு, உங்களோட வருமானம் நிற்க போகின்றது.
அப்படி பல இன்னல்களை அந்த இளம் குடும்பத்துக்கு போயிருங்கள். அதை பற்றி சிந்திப்பதில்லை. ஆகவே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற முதலாவதாக வாகன காப்புறுதிக்கு என்ன கேட்டால் அது கட்டாயம். இரண்டாவது முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் ஒரு வீடு வாங்கும் பொழுது அந்த கட்டிட காப்புறுதிக்கு. என்னென்றால் அதை கட்டாயம் எடுக்காவிட்டால் அந்த மோர்கேஜ் கம்பெனி உங்களுக்கு கடன் தராது. ஆனால் ஆயுள் காப்புறுதி யார் கேட்பார்? அந்த குடும்பம் தான் கேட்க வேண்டும். எடுத்து வச்சா நல்லதானுச்சுன்னா நான் நான் சேர்த்தாட்டா உனக்கு விருப்பப்பட வைப்பீங்க. அப்போ அதில் அந்த கடன் உணர்வு ரீதியான கடன் நின்று போயிடும். என்னென்றால் இது ஒரு இதான ரீதி. ஆனால் ஒவ்வொரு அன்பர்களும் தாங்களா உணர வேண்டும். தனக்கு ஒரு குடும்பம், சரி 2 குழந்தைகள் வந்து விட்டார்கள், எனது வருமானம் மாசம் 400 ரூபாய், மாசம் 1000 ரூபாய் 1500 ரூபாய் உழைக்கின்றேன், எனக்கு நடந்து விட்டு அந்த வருமானம் இல்லாம போனால் என் குடும்பம் வீட்டில் உள்ள மோர்கேஜ் கட்டுவார்களா அல்லது சாப்பிடுறது காசா? சில ஒரு இளம் மனைவி 2 குழந்தைகளோடு வேலை செய்யாமல் இருக்கலாம். என்ன வருமானம் இருப்பது அரசாங்க கொடுப்பவர்கள் காணும் என்பதை இருந்து யோசிப்பதில்லை. மற்ற சில அன்பர்கள் இங்கே உங்களுக்கு தெரியும், ஒரு வேலையில 2 வேலை செய்தாக்களும் இருக்கின்றார்கள். அதனால அவர்களுக்குரிய அந்த ரிஸ்கும் கூடுகின்றது. என்ன கேட்டால் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யப்பட்டு வந்து வீட்டில் இருக்கிறதுக்கும் 2 வேலை செய்து போட்டு வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம வித்தியாசம் இருக்கின்றது. கார் ஓடுவது எல்லா விதத்திலும் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாதாலும் கூறிக்கொண்டு போகின்றது. ஆகவே இந்த நந்தன வருஷத்தில் ஒரு சங்கல்பம் எடுக்க வேண்டும். எல்லாரும் புதியவர் தமிழகம் பிறந்த 2 நாளை நாங்கள் சந்திக்கின்றோம். நீங்கள் உங்களுக்கு மிகவும் குறைந்த செலவில் ஆயுள் காப்பீடு இருக்கலாம். அதை பற்றி நாங்கள் இப்பொழுது கிடைக்க போன்றோம். நல்லது. இப்ப இதுல இப்ப நோய்வாய்ப்பட்டால் இருக்கின்ற காப்புறுதியை பற்றி சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேன், முதலாவது காப்புறுதி உங்களது ஆயுள் இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு மரணம் நடந்து விட்டால், ஒரு அன்பர் சொல்கின்றார், நான் மரணம் அடைந்தால் குறிப்பிட்ட காலத்துக்களே இவ்வளவு பணம், ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ அல்லது 2 லட்சமோ 5 லட்சமோ விளையாண்டாலும் இந்த குடும்பத்துக்கு போகணும்னு சொல்றாரு. அது நல்ல முதல் காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி. அதாவது அது உயிருக்கு நடந்தால் அந்த பணம் அந்த குடும்பத்துக்கு போகின்றது. அந்த குடும்பம் அந்த பணத்தை வைத்து வங்கியில் போட்டு அதன் வட்டியை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இதை விட கடந்த 15 வருஷங்களுக்கு முன்பதாக இங்கே முதலாக அபே லைஃப் என்ற ஒரு கம்பெனி தான் இதை ஆரம்பித்தார்கள். இந்த கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ். இந்த கிரிட்டிக்கல் என்ற ஆங்கிலத்தில் தமிழ் சொல்ல போனால் கடும் நோய்கள், என்ன மாதிரி நோய்கள் சொன்னால் உதாரணமாக ஹார்ட் அட்டாக், கேன்சர், பைபாஸ், ஸ்ட்ரோக் போன்ற அந்த கடுமையான நோய்கள் போன்ற ஒரு பட்டியலை தயாரித்திருக்கின்றார்கள். இதிலே இந்த இவைதான் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக எங்களது ஆசிய சமூகத்தினருக்கு ஹார்ட் அட்டாக் ஒரு முக்கியமான வருத்தம், மற்றது ஸ்ட்ரோக், பலவிதப்பட்ட கேன்சர், மற்றது டிசேபிலிட்டியா போறது, ஒரு விபத்தால் இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு 20-25 வருத்தங்களை அவர்கள் வரிசைப்படுத்துகின்றார்கள். என்ன சொன்ன கேட்டால், ஒரு அன்பருக்கு துரதிர்ஷ்டவசமாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. அவருக்கு அட்டாக் வந்தது தெரியும். அவர் அந்த வைத்தியசாலைக்கு போகின்றார். அங்கே போய் பார்த்தால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது உண்மை. அதுக்குரிய அறிகுறிகள் எல்லாம் டாக்டர் பார்த்து இருக்குன்னு சொல்கின்றார். ஆனால் அது மிகவும் ஒரு குறைவான ஒரு தாக்கம். அப்ப சில சமயம் அவருக்கு அவர் சொல்வார்கள், நீங்கள் இந்த ஒன்றும் செய்ய தேவையில்லை, விட்ட போய் ஃபேட், அதாவது கொழுப்புள்ள குறையுங்கள், சாப்பாட்டை குறையுங்கள், உப்பை குறையுங்கள் சொல்லி ஒரு அட்வைஸை விட்டு அவருக்கும் சந்தோஷம் வந்துடுவார். ஆனா இங்க என்ன கவனிக்க ஒண்ணு விட்டால், இவருக்கு இங்கே ஹார்ட் அட்டாக் என்ற வருத்தம் வந்தது உண்மை. அதற்குரிய சிம்டம்ஸும் இருந்ததெல்லாம் உண்மை. இதை கொண்டே அவன் அந்த எவ்வளவுக்கு காப்புறுதி செய்து வைத்திருந்தாரோ அந்த பணம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கின்றது. அதாவது அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பணத்தை அவர் காண்கின்றார். அது ஏன் கொடுக்கணும்னு கேட்டால், அதுக்கு முந்தி நாங்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் காரணம் கேட்ட பொழுது கம்யூனிஸ்ட் கதைன்னு கேட்டால், ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் அவருடைய வாழ்க்கையிலே மாறக்கூடும். உதாரணமாக அவர்கள் மாடி வீட்டு இருக்கின்றார்கள், அதுக்கு இனிமேல் மாடி வீட்டுக்கு ஏற முடியாமல் இருக்கலாம். அந்த நேரம் கீழே ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டு ஒரு அறையை போட வேண்டிய ஒரு இது வரும். அல்லது அவர் 5 நாட்கள் வேலை செய்திருக்கலாம், 3 நாள் தான் வேலை செய்ய போகின்றார். அப்படி அவருக்கு அவருடைய உடல் ஒரு பாதிப்பு வந்தபடியால் அவரது சுமையை குறைப்பதற்கு இந்த பணம் உதவியா இருக்கின்றது. சரி, இது ஒரு ஆரோக்கியமான ஒருத்தர் செய்கின்ற ஒரு காப்புறுதியில இந்த நோய்வாய்ப்படுறதுக்கான காப்புறுதியும் இருக்குது, ஒரு பிரிவா இருக்குது. இல்ல எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் சிலருக்கு வருத்தம் வரக்கு முதல் செய்யணும். உதாரணமாக டயபிட்டிஸ் வருத்தத்தை பாத்தீங்கன்னு கேட்டா, டயபிட்டிஸ் இப்பொழுது பொதுவான ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளை இருந்தது. அப்பொழுது டயபிட்டிஸ் எடுத்தா வந்தா பிறகு எடுத்தீங்கன்னு கேட்டால் அவர்கள் ஒன்றில் அந்த டயபிட்டிஸ் டைப் 1 டைப் 2 பொறுத்து தாங்கள் காப்பீடு செய்ய மாட்டோம்னு சொல்லலாம். அல்லது நாங்கள் உங்களது மாதாந்த கட்டணத்துக்கு 50% கூடுதலான
பிரீமியம் நீங்கள் கூடுதலாக கட்ட வேண்டும் என்று அதாவது மெடிக்கல் லோடிங் என்று சொல்வார்கள் போட்டு செய்யலாம். இப்ப இந்த நோய்வாய்ப்படுற இந்த காப்புறுதிக்கு பிரீமியம் எப்படி இருக்குது நிலைமை? இல்ல இதுல என்ன கேட்டால் நான் முதல் சொன்ன ஆயுள் காப்புறுதி மிகவும் மலிவானது. என்ன கேட்டால் அதில் அவர்களுக்கும் ரிஸ்க் குறைவு. அதாவது கம்பெனியை பொறுத்தவரையில் அவர்கள் தெரியும் அவருடைய மரணம் எல்லாருக்கும் மரணம் வரப்போறது இல்லை. அவர்கள் ஒரு பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க செய்து கணக்கு பார்த்து சொல்றாங்க பிரீமியம். ஆனால் இதை விட இது 2 மடங்காக இருக்கும் அல்லது 2.5 மடங்காக இருக்கக்கூடும். அதில் அவர்களுக்கு ரிஸ்க் கூட தான். அதாவது ஒரு மனிதன் ஒரு காலையிலேக்கு சான்சஸை விட ஒரு இந்த நோய்கள் வாழறதுக்கு சான்சஸ் கூட தானே. அதாவது ஒரு தனியாக ஹார்ட் அட்டாக் இல்லையா, கேன்சர் இருக்குது, அதாவது ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது, மற்றது பைபாஸ் செய்யறது, அப்படி பலவித வருத்தங்களும் இருக்கிறபடியால் பார்க்கின்சன் அல்லது அப்படி பல வருத்தங்கள் இருக்கிறபடியால் அதிலே அவர்கள் பிரீமியத்தை கூடுதலாக எடுப்பாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றி நான் குழப்பப்படாது. அது நீங்கள் போய் ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்து வைத்தியம் செய்வதற்குரிய பணத்தை தான் கட்டுறாங்க. அந்த வருத்தம் வந்ததுக்கான காசு கட்டல. அதாவது நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் அந்த அதாவது நீங்கள் பிரைவேட்டாக போய் இருந்தால், அதாவது நீங்கள் NHS ஆஸ்பத்திரிக்கு போகாமல் ஒரு பிரைவேட்டுக்கு போனால் அங்கே உங்களுக்கு உடனடியாக நீங்கள் இங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இல்லாமல் அங்கே சிகிச்சைகளை பெறலாம். அது வேற அதை கலக்க வேண்டாம். இது இந்த குறிப்பிட்ட நோய்களுக்கு நோய்கள் அந்த நோய்கள் என்ற அடையாளம் அல்லது அதுக்குரிய சிம்டம்ஸ். ஹார்ட் அட்டாக் கேட்டால் முதல் இந்த பக்கம் நொந்து இருக்கும்னு சொல்லுவாங்க, அல்லது பல்டேஷன் இருக்கும். இப்போ வந்தது அவர் அங்கே ஆக்சிடென்ட் எமர்ஜென்சிக்கு போயிருந்தார். அங்கேயும் டாக்டர் அவருடைய பரிசோதனையில் அது நிரூபிக்கப்பட்டு விட்டது, இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஆனால் ஹார்ட் அட்டாக் இது மிக கூடுதலாக இருக்கலாம், மிக குறைவாக இருக்கலாம். அது இல்ல பிரச்சனை. ஹார்ட் அட்டாக் வந்ததான் பிரச்சனைங்க. அப்படி நாங்கள் இங்க பலருக்கு நாங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இங்க நாங்கள் எடுத்து கொடுத்திருக்கோம். அதுல இந்த வித இதுவும் கம்பெனி இதாக்க மாட்டாது. ஆனால் நான் வருவோம், இவர் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கல ஏதாவது சில்லுமுள்ளு அதாவது ஏதாவது சொல்லியிருந்தா சொல்லாமட்டு இருந்தான்னு கேட்டா அதை கொண்டு இந்த இதை அது வேற விஷயம். ஒருத்தர் நேர்மையாக அந்த பத்திரத்தை பற்றி நாங்கள் கலைக்க போன்றோம் பூர்த்தி செய்தால் செய்யப்படும். ஆனால் இந்த பிரீமியத்தை பொறுத்தவரையில இந்த இது மாற்றங்கள் வேற போன்றது. ஏன்னு கேட்டால் பிரீமியம் என்பது 4 முக்கியமான விடயங்களை எடுக்க வேண்டும். ஒன்று ஆனா பெண்ணா, அடுத்தது பி என்று சொன்ன கேட்டால் அவருடைய வயது. 25 வயது ஆளுக்கு 40 வயது ஆளுக்கு ஒரு பிரீமியம் இல்லை தானே, இவருக்கு குறைவா இருக்கும் 25 வயது ஆளுக்கு. அவருடைய வயது, மற்றது அவருடைய பழக்க வழக்கங்கள், முக்கியமாக அவர் ஸ்மோக்கரோ ஸ்மோக்கரோ அதான் பெரிய பிரச்சனை. அது இன்னொரு 3வது. 4வது அவர் கேட்கின்ற அந்த தொகை. 5வது அவருடைய கால எல்லை. இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பார்ப்போம். ஒரு சின்ன உதாரணத்தை பார்த்தீங்கன்னு கேட்டால் ஒரு 25 வயது அன்பர், ஒரு சாதாரண சுகதேகி, அவரை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு வருத்தம் தன்மை இல்லை என்று அவர் இதுவரை ஜிபிட்ட போனது ஆக தலையடி காய்ச்சலுக்கு தானொழிய ஒரு வருத்தம் இல்லை என்று சொல்றார். சரி, நல்லது. அவருக்கு வயது இப்ப 25, அடுத்த பர்த்டே. அவர் சொல்ற எனக்கு 65 வயது வரை அடுத்த 40 ஆண்டுகளுக்கு காப்புறுதி வேணும். எவ்வளவு வேணும்? சரி, எனக்கு ஒரு 2.5 லட்சம் 250,000 ரூபாய் நான் இவ்வளவு உழைக்கிறேன், நாளைக்கு இந்த பணத்தை போட்டு அந்த வருமானத்தை எடுக்கத்தானே வேணும், இவ்வளவு தொகை இருந்தால் தான் செய்யலாம் என்று குறிப்பிடும் பொழுது அந்த கம்பெனி என்ன சொல்றேன்னு கேட்டால் இந்த 5 இதை வைத்துக் கொண்டது. ஆண், அடுத்தது அவருடைய வயது, அடுத்தது ஸ்மோக்கரோ அல்லது நான் ஸ்மோக்கர், மற்றும் அவர் கேட்ட தொகை, இந்த காலையில வச்சு கொண்டு ஒரு 25 வயது ஆளுக்கு ஒரு பிரீமியத்தை நிர்ணயிக்கின்றார்கள். 12 ரூபாய் 51 சொல்றாங்க. இது கூட கம்பெனி வித்தியாசம். நான் குறைந்த நல்ல கம்பெனியை பற்றி குறிப்பிடுகின்றேன். இந்த 12 ரூபாய் 51 தான் இவர் கட்ட போகின்றார். இவர்களுக்கு 3 உத்தரவாதம் இருக்கின்றது. அதான் முக்கியம். இந்த பாலிசியில 3 உத்தரவாதம் இருக்கு. அதாவது அடுத்த 40 வருஷங்களுக்கு அந்த கம்பெனியை காரணம் கொண்டு இந்த பாலிசியை நிப்பாட்ட முடியாது. அது முதலாவது உத்தரவாதம். அடுத்த அவர் கட்டிக்கொண்டே இருக்கார். சிந்திக்க சேமிக்க நிகழ்ச்சியில் சுயாதீன நிதி ஆலோசகர் திரு ராமநாதன் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். ஆயுள் காப்புறுதியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதிலே ஒரு முக்கியமான விஷயம், இந்த பெற்றோருடைய நோய் தொடர்பாக இங்கே விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா, நாங்க ஜிபிட்ட போயிட்டு பெற்றோருக்கான அல்லது பெற்றோர் எங்களுடைய சகோதரர்களுக்கான நோய் தொடர்பாக சொல்லியிருப்போம். இப்ப அவர்கிட்ட இருந்து அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் பிரிண்ட் வாங்கி எடுக்கலாமா? இந்த ஃபார்ம் இந்த நிரப்புற நேரத்தில் அப்படி எடுப்பது நல்ல எடுக்கலாமா? எடுக்கலாம். கேட்டா தருவாரா? இப்ப எல்லாரும் தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லா ஜிபி மேலும் ரிப்போர்ட்டால் கேட்டால் கண்டிப்பாக தந்தையாக வேண்டும். அதை தெரிவாங்க. இப்ப இன்சூரன்ஸ்க்காக வேண்டி கேட்க வேண்டும். இன்சூரன்ஸ் கேட்க வேண்டும். என்ன கேட்டால் இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்பொழுது எல்லா கம்பெனிகளும் தங்கள் பத்திரங்களில் ஒரு கேள்வி இருக்கின்றது. உங்களது தாய் தந்தையார்
மற்றும் உங்கள் அண்ணன் தம்பி சகோதரர்கள் எல்லாரை பற்றியும் அவர்களுக்கு சில கம்பெனிகள் 60 வயதுக்கு முன்பதாக அல்லது 65 வயதுக்கு முன்பதாக 2 தான் இல்லைகள் இன்னென்ன நோய்கள் இருக்கின்றனவா நான் சொன்ன கேட்பாங்க. அதிலே நீங்கள் உதாரணத்துக்கு சின்ன உதாரணம் சொல்கின்றேன். ஒரு அன்பர் 25 வயது, அவருக்கு ஒருவித வருத்தங்களும் இருக்கவில்லை. ஆனால் அவர் பெற்றோருக்கு பங்கு போடும் பொழுது தகப்பனுக்கு டயபிட்டிஸ் இருந்தது 47 வயதிலிருந்து அதை டிக் பண்ணுகின்றார். தாயாருக்கு 50 வயதில் இருந்தது. இதை விட இன்னொருகள் இருந்தது கொலஸ்ட்ரால் 2 பேருக்கும் இருக்குன்னு போட்டு விடுறார். இது எங்கே இதாக கேட்டால் உடனே அவர்கள் என்ன செய்கின்றார்கள், உங்களது ஜிபிக்கு எழுதுகின்றார்கள். எழுதி அந்த ரிப்போர்ட்டை பார்க்கின்றார்கள், ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். இதில் நல்ல கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அந்த கேள்வியை கண்டிப்பாக எப்பொழுதும் வடிவாக மறுமொழி கூற வேண்டும். அதில் நீங்கள் தற்செயலாக நோண்டு போட்டு விட்டீர்கள் கேட்டால் இவர்கள் இங்கே டாக்டருக்கு எழுத போற ஜிபிக்கு எழுத எப்படி எழுதுவார்கள்? அப்போ ஜிபி எழுதுவார். இவர்கள் இங்கே வந்த இடத்தில் முதல் தரம் பண்ணும்பொழுது என்ன சொன்னாங்க பொழுது நீங்கள் அங்கே ஒரு பொசிஷன் மாதிரி வந்துவிடுன்றது. அது மாதிரி நீங்கள் இன்னத்தை நீங்கள் உங்களது குடும்ப வைத்தியருக்கு சொன்னீர்களோ அதையே தான் இங்கேயும் போட வேண்டும். அண்ணன் நீங்க சும்மா சொல்லல அண்ணன் கன்னடாவில் இருக்கிறார், தம்பி இருக்கிறாங்க, 7 பேர் இங்கே இருக்கிறது தெரியாதுன்னு சொல்லலாது. நீங்க கேட்டுத்தான் போடத்தான் வேண்டும். இருந்தால் கேட்டுத்தான் போட வேண்டும். இப்ப இன்னொரு விஷயம், சரி நீங்க சொன்னது ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா, ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற இப்ப இலங்கையில அம்மா அப்பா இருக்கிறார்கள். இப்ப அவர்களுடைய நோய் தொடர்பாக இங்க நாங்கள் சரியா சொல்லல, ஜிபிட்ட சரியா சொல்லல. ஆகவே இப்ப இன்சூரன்ஸ்ல நாங்கள் அந்த விஷயத்தை நாங்க சொல்றோம், நோய் இல்லை என்ற விஷயத்தை தான் சொல்றோம், ஜிபி டைம் சரியா சொல்லல. அப்ப அங்க செக் பண்ணுவோம் நம்ம இலங்கையில இல்ல, அங்க செக் பண்ண இல்ல நீங்கள் இப்ப இலங்கையில ஒரு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். இப்ப அதுக்கு வயது 75 பண்ணி வைங்களேன், உங்களுக்கு வலி கஷ்டமா இருக்க போது உங்களுக்கு அதுக்கு எப்ப அந்த வருத்தம் வந்ததை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்க கூடும். நீங்க அதுக்கு அடிச்சு கேட்டா கூட இல்லை அப்படின்னு இருக்க கூட சொல்லியிருப்பாங்க. சரி, அது பரவாயில்லை. ஆனால் நீங்கள் சில சமயம் இங்கே உங்களுக்கு குடும்ப வைத்தியம் வந்து முதல் தரம் பதிவு செய்யும் பொழுது அவர் கண்டிப்பா இந்த கேள்வியில கேட்கிறார். கேட்டிருப்பார். அப்ப நீங்க அதுல ஏதாவது பதில் சொல்லி இருக்கிறீர்கள். அப்படி சொல்லியிருந்தா மிகவும் கவனமா இன்னும் இருக்க வேண்டும். அதைத்தான் பார்ப்போம். இலங்கைக்கு ஆகவே வந்து ஜிபி ரிப்போர்ட்டை நாங்கள் வாங்கி அல்லது நீங்கள் டெலிபோன் மூலம் கேட்டு நான் அந்த என்னென்ன சொன்னா என்பதை அறிந்து போட்டு போறது நல்லது. எப்பொழுதும் அந்த நீங்கள் அந்த விண்ணப்ப பத்திரத்தில் அந்த நோய்கள் அது கிட்டத்தட்ட 30-40 கேள்விகள் இருக்கின்றன. ஒரு 30-40 கேள்விகள் இருக்கின்றன. எல்லாம் கேட்பார்கள். எஸ்ஓ நோ தான். அதுக்கு நீங்கள் நோ போட்டு விட்டீங்கன்னு கேட்டால் பிழையா இருந்தால் பிழைதான். பிறகு இது எப்பொழுது உங்களை பாதிக்கும் என்று கேட்டால் நீங்கள் ஒரு நஷ்டஈடு, அதாவது உங்களுக்கு கிளைம் பெறும் பொழுது இது கண்டிப்பாக பாதிக்கப்பட போன்றது. மற்றது இந்த பிரீமியம் கூட பெற்றோருடைய வருத்தங்களை கொண்டு, குறிப்பாக பெற்றோர் 2 பேருக்கும் டயபிட்டிஸ் இருந்தால் இந்த கம்பெனி உங்களை அந்த அவர்களுடைய சாதாரண கட்டணத்துக்கு, அதாவது அந்த 12-50 வருஷத்துக்கு இல்லாமல் ஒரு 25 வீத லோடிங் என்று சொல்லித்தான் கேட்பார்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாம விடலாம். அவர்களுக்கு விளங்கும் தாய்தமனுக்கு இந்த வயதில் இருந்தபடியால் இவருக்கு வருத்தம் வரக்கூடிய சாதனை இருக்கின்றது. அதுக்காக தான் நாங்கள் எப்பொழுதும் கூறுகின்றோம், இளம் வயதில் தேவ சோகமா இருக்கும் பொழுது, உங்க பெற்றோர் சோகமா இருக்கும் பொழுது இந்த காப்புறுதி எடுக்கிறது மாற்றங்களும் பிள்ளைகளுக்கு இந்த மனைவிகளுக்கு நல்லது. ஆனால் வந்து இப்ப இந்த ஸ்மோக்கிங் பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க, அது வந்து ஒரு வருஷத்துக்கு முதல்ல, சில பேர் சொல்லணும் 1 வருஷத்துக்கு முதல்ல புகைப்பிடித்தல் நிறுத்தி இருந்தால் பிரீமியம் வந்து மாறும் அல்லது குறையும் என்று சொல்லணும். சரியா? சரி, கேள்வி வந்து 2 வித பிரீமியம். அதாவது இந்த நாங்க முதல் சொன்ன உதாரணத்திலே 12-50 வருஷமா இருந்தவருக்கு அவர் ஆரம்பத்திலே தான் புகைப்பிடிப்பு சொன்னால் அந்த பிரீமியம் 25% கூடி 16.51 வந்துவிட்டது போல பிரீமியம். அது உண்மை சொல்லி அப்படியே செய்தார், அப்படியே இருக்க போன்றது. ஆனால் இன்னொருவர் சொல்கிறார், அந்த கேள்வி என்ன இருக்குன்னு கேட்டால் கடந்த 12 மாத காலங்களுக்கு புகைப்படுத்தினா கேள்வி இருக்கின்றது, இல்லை நான் குடிக்க வேண்டும் சொல்லுவார். ஆனால் இப்போ என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அப்படி போட்டவர்களுக்கு ஒரு ஸ்மோக்கிங் டெஸ்ட் ஒன்று செய்வார்கள். அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் 8 மாதத்திலோ 9 மாதத்துக்கு முந்தைய குடிக்கல என்பதை அந்த நர்ஸ் வீட்டுக்கு வர நர்ஸை கண்டுபிடிக்கின்றார்கள். அந்த இடத்தை கண்டுபிடிப்பார் ஒன்று. மற்ற இன்னொன்று என்ன கேட்டால் நீங்கள் இந்த ஃபார்ம் முடிந்து இந்த நிரப்பி போட்டு பிறகு நீங்க சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கலாது. இதெல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில எனக்கு என்ன 1 வருஷம் வந்து சிகரெட் குடிக்காம இருந்துட்டு எடுத்து போட்டு பிறகு அடுத்த நாள் குடிக்க தோங்க இல்லை. அது என்னடா நீங்கள் இனி துப்புரா விட்டீர்கள், விட்டதோடு கடந்த 12 மாத காலமாகவும் குடிக்க வேண்டும் தான் சொல்லி ஆக நான் 12 மாதம் குடிக்க இருந்தா இனி குடிக்க போகணும்னு நீங்க சொல்லவில்லை. வல்ல அவதானமா இருங்க. இந்த கேள்வி அது ஒரு இதான கேள்விதான். கேள்விகளை கேட்கிறார். கடந்த 12 மாதத்தில் ஸ்மோக்கர் இல்லை என்றால் அர்த்தம் என்று கேட்டால் இனிமேல் காலத்தினால்
குடிக்க போறது இல்லாட்டி அந்த கேள்வியில சோமில தாங்க. அடுத்தது அந்த ஸ்மோக்கிங்கால உங்களுக்கு தானே நஷ்டம் என்பதை நீங்கள் நல்லா உணர வேண்டும். குறிப்பாக இந்த கொடூர நோய்கள் கிரிட்டிக்கல் வருத்தங்களுக்கு ஸ்மோக்கருக்கு கொடுக்கவே மாட்டார்கள். ஏன்னா அவனுக்கு தெரியுதா நீங்க ஸ்மோக் பண்ணி கொண்டு அடுத்த நாள் அவருக்கு அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார்கள். ஸ்மோக்கர்களுக்கு அந்த கிரிட்டிக்கல் பாலிசி எடுப்பது இயலாத காரியம். ஒரு நான் ஸ்மோக்கர் தான் அந்த பாலிசிகளை செய்வார்கள். அப்ப மது பிரச்சனை இல்லையா? மது அங்கே இங்கே ஆங்கிலேயர்கள் எல்லாரும் குடிக்கிறபடியால நோயாக ஒரு குறிப்பிட்ட இது வச்சிருக்கின்றார்கள். அதாவது ஒரு கிளாஸ் ஆஃப் வைன் அல்லது ஒரு இதா குடிச்சு கொண்டு வந்தால் அது பரவாயில்லை. அது அதுல கூட ஒரு கேள்வி கேட்பார்கள், உங்கள் வைத்தியர் நிப்பாட்ட சொன்னவரா அல்லது நீங்கள் கூட குடிக்கணும்னு சொன்ன கேள்வி இருக்கின்றது மது சம்பந்தமாக. ஆக மதுவால பிரீமியம் கூறண்டு இல்லை. ஆனால் நீங்கள் தச்சலாம் சொன்னீங்கன்னா நான் தினசரி இவ்வளவு மது குடிக்கணும்னு சொன்னால் அவர் சில நேரத்தில் பிரீமியத்தை கூட்டலாம் அல்லது தராம. சரி, இங்க இந்த கணவன் மனைவி இரண்டு பேருக்கும் ஆயுள் காப்புறுதி எடுக்க வேணுமா என்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. நான் திருப்பி கேட்கிற கேள்வி, கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்தால் இந்த ரெண்டு பேருடைய வருமானம் வந்துதான் இந்த வீடு இயங்குகின்றது என்பதை நீங்கள் உணர வேண்டும். அடுத்து சொல்வீர்கள், இல்ல மனைவி வேலை செய்யவில்லை, அவருக்கு தேவையில்லை, அவர் ரெண்டு பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆன்ம காலங்களில் சில பத்திரிகைகள், இந்த மணி மேட்டர்ஸ் பற்றி பத்திரிகைகள், ஒரு வீட்டில் இருக்கின்ற மனைவிக்கு ஒரு கிழமைக்கு 400 பவுன் ஊதியம் சம்பளம் போடுகின்றாங்க. அந்த வேலைகளுக்கு என்ன வேலை? பிள்ளை பாக்குறது. நல்லா விளங்கிக்கோங்க. அப்ப 400 பவுன் என்று 52 பவுன் பார்த்தால் அவருக்கும் 20,000 பவுன் சம்பளம் அவருக்கு வேணும். அது ஏன் விளங்கப்படுதுன்னு கேட்டால், ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைகளோ ஒரு பிள்ளை இருந்தால் ஒரு நாளைக்கு அவ குறைஞ்சது 8 மணி நேரம் தன்னிச்சையாக பார்க்கின்றார்கள். அந்த மனைவி வேலைக்கு போனால் இந்த பிள்ளையை கொண்டு என்னிடத்துல விட வேண்டும். குறைஞ்சது 5 பவுன் பார்த்தாலும் அதுக்கு ஒரு 40 பவுன். அப்ப அதிலேயே அந்த 5 நாட்கள் சனி விட்டு பார்த்து சனி தான் பெற்றோர் கணவனும் பார்ப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து விட்டது 200 பவுன் வந்துட்டு. அங்கே சமையல் துவையல் எல்லாத்தையும் கணக்கு பார்த்தீங்கன்னு கேட்டால், அதாவது இந்த மனைவியின் இழப்பால இவ்வளவு வேலைகளையும் நீங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு செய்யறன்னு கேட்டால் இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும், கொடுத்தாதான் செய்யலாம் இவ்வளவு சம்பளம். ஆகையால கண்டிப்பாக கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கும் காப்பீடு இருப்பது அவசியம். ஆனால் கணவனுக்கு ஒரு கூடுதலான தொகையும் மனைவியை பொறுத்தவரை நீங்கள் குறைந்த தொகை வைத்திருக்கலாம். ஆனால் மனைவிக்கு கண்டிப்பாக காப்புறுதி குறைவு. அதாவது இதே உதாரணத்தில் ஒரு 25 வயது பெண், அதாவது மனைவிக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு அவ புகைப்பிடிக்காத ஸ்மோக் பண்ணாத என்றால் அவருக்கு பிரீமியம் கிட்டத்தட்ட 3 பவுன் குறைவு, 9 ரூபாய் 54 சதத்தில் இருக்கின்றது மாசத்துக்கு. யோசிச்சு பாருங்கள், ஒரு மனைவிக்கு நீங்கள் சரி அது வேலை செய்தோ செய்யலையோ மாசம் 10 பவுன் கட்டுறதால நாளைக்கு இந்த மனைவிக்கு நடந்தால் உங்களுக்கு 250,000 பவுன் காசு கிடைத்தால் நாளைக்கு அந்த நீங்கள் அந்த ஈடு செய்யலாம். அதை வட்டி போட்டு இதை போட்டு செய்யலாம். அதொன்று. மற்ற நீங்கள் கணவன் தனியாக ஒரு காப்புறுதி செய்யலாம், மனைவி தனியாக செய்யலாம், அல்லது இதை தன்னுடன் சேர்ந்து செய்யலாம். எப்படி அது ரெண்டு பேரும்? அதில் ஒரு பாலிசி இருக்கின்றது, சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே ஜாயிண்ட் லைஃப் ஃபர்ஸ்ட் டெத். அதாவது ரெண்டு பேருக்கும் சேர்த்து செய்கின்றோம். யாருக்கு முதல் மரணம் சம்பவிக்கின்றதோ மற்றவருக்கு பணம் போகின்றது. அதாவது கணவனுக்கு முதல் மரணம் சம்பவித்தால் மனைவி போகின்றது, மனைவி போனால் கணவனுக்கு வருகின்றது. அது அப்படி செய்யலாம். அதை விட நாங்கள் விரும்புவதுன்னு கேட்டால் இது தனித்தனியாக செய்வது. இதனால் அவ்வளவு மாதாந்த கட்டணத்து வித்தியாசம் வராது. ஒரு 2 பவுன் அல்லது கூடினது 3 பவுன் தான் கூடுதலாக இருக்க போன்றது. 2 தனிப்பட்ட பாலிசிகள், அதாவது கணவனுக்கு ஒரு பாலிசி 250,000க்கு, மனைவிக்கு ஒரு பாலிசி 250,000 செய்யும் பொழுது இதில் பல நன்மைகள் இருக்கின்றன. ஒரு சின்ன உதாரணம், ஒரு விபத்தில் கணவன் மனைவி இறந்து போனால் இந்த முதல் சின்ன பாலிசி, அதாவது ஜாயிண்ட் லைஃப் ஃபர்ஸ்ட் டெத் பாலிசியில அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தால் ஒரு கொடுப்பனவு தான் வருகின்றது, ஒரு 250 தான் வருகின்றது. இந்த 2 பேரும் ஒரே நேரத்தில் துரதிர்ஷ்டவசமாக இறந்து போனால் என்னத்தில் ஒரு பிளேன் கிளாஷ் என்னத்தில் நடக்கலாம். 2 பேருக்கும் அப்படிதான் நடக்க போகுது. 20 நாள் நடக்க போகுது, 2 பேருக்கும் நடக்க வந்தால் நல்லா அது பிள்ளைகள் தப்பி விட்டது. 2 பிள்ளை இருக்கும் பொழுது ஒரு 250 தான் மேல போகின்றது. ஆனால் கணவனுக்கு ஒரு தனி பாலிசி, மனைவிக்கு ஒரு தனி பாலிசி இருந்திருந்தால் இந்த பிள்ளைகளுக்கு 250 பவுன், அதாவது 2,50,000 பவுன் வரும். 2 தரம் பெற போன்றது. அதில் ஒரு நன்மை இருக்கின்றது. அடுத்து இளம் வயதிலே ஒரு கணவன் இறந்து விட்டார். அதாவது நாங்கள் இந்த உதாரணத்தை பார்க்கும்பொழுது கணவனுக்கு 25 மனைவிக்கு 25 கூறுகின்றோம். ஒரு 10 வருஷங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், கணவன் இறந்து விட்டார். அப்போ 35 வயது இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு இந்த கணவனுடைய காசுங்களாக வருகின்றது. இன்று சந்தோஷப்படுவார். ஆனால் அவருடைய காப்புறுதி இல்லாமல் போய்விட்டது. ஆனால் பிள்ளையுடைய வயது இப்போ 5-7 இருக்கும். அப்போ அவருக்கு காப்புறுதி இருந்திருந்தால்
என்ன நடந்திருக்கணும் கேட்டால் அவ அந்த காப்புறுதியை தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருப்பாங்க. நாளைக்கு அவருக்கு நடந்தாலும் கூட பிள்ளைகளுக்கு போக போகுது. ஆக அவர் 954 தான் கட்டியிருப்பார். எப்பொழுதும் நீங்கள் அந்த கணவன் மனைவி என்பவர்கள் காப்புறுதி இருக்கும் பொழுது இந்த 3 வித கோட்டேஷனையும் கேட்டு பார்க்கணும், தனித்தனியாக கேட்டு பார்க்கணும், கேட்டு பார்க்கணும். ஒரு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். இதை நான் பார்த்த இதிலே பார்த்தால் ஒரு வித்தியாசம் வந்து 2 பவுன் 3 பவுன் தான் இருக்கின்றது. ஆக அந்த 3 பவுன் கூடுதலாக கட்டுறபடியால் எப்பொழுதும் நன்மைகள் பல உள்ளன 2 சிங்கிள் லைஃப் பாலிசி எடுத்து வைப்பதால். அதோட எங்களது ஆசிய சமுதாயத்தில் இந்த டிவோர்ஸ் என்றது வந்து கொண்டிருக்கின்றது. இந்த டிவோர்ஸில் ஒரு முக்கியமான பிரச்சனை கேட்டால் இந்த ஜாயிண்ட் லைஃப் ஃபர்ஸ்ட் டெத் பாலிசியில் அந்த கணவன் தான் தனது சொந்த உழைப்பிலே அந்த பாலிசிக்கு காசு கட்டியிருந்தாலும் அது அவருடைய பாலிசி அல்ல, மனைவிக்கு அதில் பங்கு இருக்குது. அப்போ இந்த பாலிசியை பிரிக்கலாது. அப்பொழுது நீங்கள் கோர்ட்ஸில் போய் உங்களை டிவோர்ஸ் கேஸ் போய் மூலம் நடக்கணும்னு கேட்டால் நீதிவான் சொல்லுவார், சரி இந்த பொலிசி நிப்பாட்டிப்பட்டு போங்க. 2 பேருக்கும் பொலிசிலாம் போயிட்டது. ஆனால் இங்கே 2 கணவனுக்கு ஒரு பொலிசி மனைவிக்கு ஒரு பொலிசி வெவ்வேறு இருந்திருந்தால் டிவோர்ஸ் எடுத்தால் கூட மனைவி தனது பாலிசியை தொடர்ந்து அந்த 954 கட்டிக்கொண்டே இருக்கலாம். கணவன் போனால் கட்டலாம், எல்லாரும் நிப்பாடிப்பட்டு போகலாம். ஆகவே பல நன்மைகள் இருக்கின்றது இந்த 2 தனிப்பட்ட காப்புறுதிகளை கணவனுக்கும் மனைவிக்கும் எடுப்பதால். அல்லது சின்ன ஒரு 3 ரூபாய்க்காக தேர்ந்தெடுத்தால் நாம் முதல் குறிப்பிட்டது போல சில தீமைகளும் அதில் இருக்கத்தான் செய்கின்றன. அடுத்த இந்த ஆயுள் காப்புறுதி விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த நோய் விஷயங்கள், அதுக்கு பிறகு வேறு என்னென்னதை இல்லை, அதில் நோய் மாத்திரம் இல்லை. நாங்கள் முன்பு எங்களது கட்டிட காப்புறுதி, வாகன காப்புறுதி இதை பற்றி நாங்கள் நிறைய கதைத்திருக்கின்றோம். மீண்டும் நிறைய கதைக்கத்தான் வேண்டும். இதில் உங்களது நிறைய கேட்கின்றார்கள். அது கூட நீங்கள் சும்மா ஒரு கண்கணப்பா நான் பார்த்துவிட்டு சொல்ல இயலாது. உண்மையாக அங்கே வீட்டிலே பாத்ரூமில் தராசு நிறைய இருந்தால் அன்றையா நிறைய என்பது சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு 10 இடம் இன்றைக்கு நிரப்புன்றீர்கள் கேட்டால் இன்றைக்கு உள்ள கதையை தான் நீங்க சொல்ல வேண்டும். அந்த டேட் இன்றைக்கு 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அனாசுக்கு 70 கிலோ என்றால் நான் போன கிழமை கேட்கிறேன் 68 போட இல்லாது. நீங்க இன்றைக்கு இருக்கத்தான் வேணும். உயரம் ஓரளவுக்கு சரி, உங்களுக்கு அது கூட போறது பெருசா இல்லை. அப்ப நிறை உயரம் 2 பல முக்கியமான விஷயங்கள். 3வது நான் சொன்ன பழக்க வழக்கங்கள், ஸ்மோக்கர் நான் ஸ்மோக்கர், ஆல்கோஹால் கூட உண்மையை சொல்லத்தான் வேணும். நீங்கள் ஒரு நாளைக்கு கேன் பீரை குடிச்சு கொண்டு ஒரு கேன் சொல்ல இல்லாது. அளவு சொல்வார்கள், ஒரு கிளாஸ் வைன் ஒரு யூனிட்டுக்கு ஒரு கிளாஸ் வைன் குடிக்கலாம், அல்லது ஒரு பியர் கேன் ஒரு யூனிட், எத்தனை யூனிட் தான் கேட்பார்கள். அப்படி அந்த கேள்விகள் வலு முக்கியம். இதை விட இந்த வருத்தம் சம்பந்தமான எல்லா கேள்விகளையும் மிக தெளிவாக உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்கள் குடும்பத்திடம் அன்றைக்கு ஃபோமில் நீங்கள் அதை போடாமல் நிரப்பாமல் என்ன நாளைக்கு உங்களுடைய நிதி ஆலோசகரை விதை சொல்லி நான் இதுக்கெல்லாம் கேள்வியை கேட்டு ஜிபியிடம் வைத்திருக்கிறேன்னு சொல்லி போட்டு ஜிபியிடம் இருக்கா போய் நான் இப்படி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண போறேன், இந்த கேள்விக்கு எனக்கு விளங்கவில்லை, இதுக்கு என்ன மாதிரி பதில் சொல்லாமல் அவரிடம் கேட்டு விட்டு போடுவது நல்லது. என்ன கேட்டால் இந்த ஒரு காப்புறுதி எடுத்து ஒரு 25% கிளைம் பெறும் பொழுது ரொம்ப பிரச்சனை வராது. என்ன கேட்டால் அவர்கள் அதை தெரியும் ஆழம் போய்விட்டது. ஆனால் எடுத்த ஒரு மாதம் அல்லது 3 மாதத்துக்குள்ள ஒரு துரதிர்ஷ்டமாக நடந்தால் இதை கண்டிப்பாக அவர்கள் செக் பண்ணுவாங்க. மீள் பரிசீலனை செய்து கொண்டு இருக்கத்தான் போறார்கள். ஜிபி எழுத போறார்கள், ஃபோமை திருப்பி பார்க்க போறார்கள், பலவித இதுகள் இருக்கின்றன. ஆகையால தயவு செய்து விண்ணப்ப பத்திரங்களை நேர்மையாக நிரப்ப வேண்டும். இதை பார்த்தீங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் போறாங்க, கிரிமினல் அஃபென்ஸ் தான் போட்டு வராங்க. ஒவ்வொரு பக்கத்திலும் போடுறாங்க. அதாவது பிழையான தகவலை கொடுப்பதே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் கொடுக்குறாங்க. அது உண்மைதான். அது இந்த காப்பீடு கேட்டால் இந்த ஃபால்ஸ் டிக்ளரேஷன் என்பது இந்த நாட்டிலே இந்த நாட்டு உலகத்திலேயே அது ஒரு பிழையான விஷயம். நீங்கள் பிழையான இதை கொடுத்து இதை பெறுகிறீர்கள். என்ன ஒரு இது ஆயுள் காப்புறுதியை இந்த எப்படி யாரிடம் இருந்து எடுக்கிறது? ஏனெனில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லி கொண்டிருக்கணும். எப்படி அதை எடுக்கிறது? உங்களுக்கு இங்கே 100க்கும் மேற்பட்ட ஆயுள் கம்பெனிகள் இருக்கின்றன. இதை விட தனிப்பட்ட நேரடியாக இருக்கக்கூடிய இருக்கின்றன. என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்பொழுதும் கேட்டால் காப்புறுதி எடுப்பது முக்கியத்தை போல நீங்கள் ஆரம்பம் எடுக்கின்றது முக்கியம். என்னை போல சுய நிதி ஆலோசகர் இருக்கின்றார்கள். அதாவது அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு தனிப்பட்ட கம்பெனிக்கு வேலை செய்வார்கள் அல்ல, அவர்கள் இந்த ஹோல் ஆஃப் மார்க்கெட் சொல்வார்கள். அதாவது இந்த நாட்டில் இயங்குகிற எல்லா கம்பெனிகளையும் போய் கண்டுபிடித்து உங்களுக்கு ஒரு தரமான பாலிசியை செய்ய வேண்டும். இங்கே ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு முன்பு நாங்கள் குறிப்பிட்டோம். இதில் இந்த 12.50% அந்த பிரீமியம் வந்து ஏவிவா அந்த கம்பெனி சொல்லுகின்றது. அதே சமயம் அதே நபருக்கு இன்னொரு கம்பெனி சொல்லுகின்றது 37 ரூபாய். இந்த வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு வித்தியாசத்தை காட்டுகின்றது. அது வந்து பொதுமக்களுக்கு தெரியாது. அதாவது ஒரு சுயதீன போனீங்கன்னா அது இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு இதை தெரிவார். இதிலே கிட்டத்தட்ட முதல் நல்ல கம்பெனிகள் 10 பிரீமியத்தை நீங்களே பார்க்கலாம். எல்லாம் 2,50,000 எல்லாம் ஒருவித மாற்றம் இல்லை. இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. அப்பம் நீங்க அதை கேட்கவில்லை. ஏன்னு கேட்டால்
அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு கடந்த வருஷத்துல இந்த வயதுக்குள்ள நாம கிளைம் வந்து விட்டாரு. அப்ப அவர் என்ன செய்ய பாக்குறான்னு கேட்டா இதை சமப்படுத்த பாக்குறேன். இல்ல பிரீமியத்தை கூட்டி விட்டா நீங்க அவர்கிட்ட போக மாட்டீங்க. விலை இல்லையென்று சொல்வதை விட சில கம்பெனிகள் வேலை இதாக மூலையை தான் வேலை செய்வார்கள். ஆங்கில கம்பெனிகளானே இவங்க என்ன செய்வாங்க கேட்டால் பிரீமியத்தை கூட்டுவதை விட பிரீமியத்தை கூட்டி விட்டால் நீங்க அவர்கிட்ட போக மாட்டீங்க. ஆனா இல்லையன்னு சொன்னீங்கன்னு கேட்டால் இந்த கம்பெனியும் செய்து நம்ம இது வரும். அப்ப அதை இல்லாமல் தங்களுக்கு இந்த ரிஸ்க் வேண்டாம் என்று கேட்டால் இந்த பிரிவில் போன வருஷம் 25 4 பேர் போயிடுச்சு. அப்ப 250,000 பிடிச்சிருந்தா 1 மில்லியன் பவுண்ட் கொடுத்தா எனக்கு கேளாது. இப்போ பிரீமியம் எவ்வளவு 4 பேர் 48 ரூபாய் மாசம். ஆக அவங்க என்ன செய்வாங்க பிரீமியத்தை கூட்டிகிட்டே போவார்கள். அதான் நடக்குது. ஆகவே நீங்கள் ஒரு சுயதீனத்தை போகும் பொழுது அவர் எப்பொழுதும் அந்த ஹோல் ஆஃப் மார்க்கெட் சொல்வார்கள். இந்த நாட்டில் எல்லா கம்பெனிகளாலையும் போக வேண்டும். அடுத்து நீங்கள் கேட்கலாம், இந்த ஆன்லைனில் பல கம்பெனிகள் வருகின்றன, அது செய்யலாமோ என்று. செய்யலாம். உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி எல்லாம் தெரிஞ்சால், இப்போ டெஸ்கோ செய்யுது, டெஸ்கோ பற்றி எல்லாம் தெரியுமோ? ஏன்னா டெஸ்கோ இன்சூரன்ஸ் கம்பெனி அல்ல. டெஸ்கோ ஒரு மளிகை கடைக்காரன். அவன் அதை பைனான்சியாக செய்யறான். ஆனால் அவர் இன்னொரு கம்பெனியில போட்டுதான் செய்கிறார். அந்த கம்பெனி நீங்க அறியணும், அது நல்ல கம்பெனி என்று அறியணும். ஆகவே நீங்கள் ஆன்லைன்ல போடும் பொழுது மற்றும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ற கூட கவனமா இருக்க வேண்டும். ஆன்லைன்ல டக் ஜஸ்ட் நோக்கு நீங்கள் டிக் பண்ணி கூட போறீர்கள். நீங்கள் தவறுதலா டிக் பண்ணா கூட அது உங்களை தான் பாதிக்க போகின்றது. என்ன ஆகவே நீங்க எப்பொழுதும் இதை ஒரு சுயதீன ஆலோசகரோ அல்லது ஒரு நிதி ஆலோசகரோ அல்லது ஒரு சேஞ்ச் செய்யும் பொழுது அவருக்கும் உங்களுக்கு 2 பேர் ஆலோசனை நல்ல அறிவுரை சொல்லுவார், நல்ல கம்பெனி சொல்லுவார். ஆகவே எப்பொழுதும் ஒரு சுயதீன இண்டிபெண்டன்ட் ஃபைனான்ஸ் சொல்லதான் நல்லது. மிக நன்றி திரு ராமநாதன் அவர்களை. இவ்வளவு நேரமும் ஆயுள் காப்புறுதி தொடர்பாக நாம் உரையாடினோம். அடுத்த வாரங்களிலே நாம் சேமிப்பு காப்புறுதி, ஓய்வூதிய காப்புறுதி தொடர்பாக உரையாட இருக்கின்றோம். அந்த விடயங்களும் முக்கியமான விடயங்கள். மிக நன்றி உங்களுக்கு. வணக்கம் நீங்களே. மீண்டும் ஒரு விடயங்களை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். அப்பொழுது நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஓய்வூதிய காப்புறுதி மற்றும் சேமிப்பு அதை பற்றி ஆராய்வோம். நன்றி. மிக நன்றி. இத்தோடு சிந்திக்க சேமிக்க நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். வணக்கம் நேயர்களே.